ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே சேங்கர் பணிவான நமஸ்காரங்கள். வக்ர குரு பெயர்ச்சி. வக்ர குரு பெயர்ச்சி என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்ரம் அப்படின்னு சொல்லும்பொழுது சூரியனிலிருந்து குரு 5 ராசிகள் தள்ளி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதில் என்ன அப்படின்னா, பொதுவாகவே எல்லா கிரகங்களும் வக்கரமாகும், ராகு கேது சூரியன் சந்திரனை தவிர. மிச்சம் இருக்கக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடியது பார்த்தேலையானால் மிச்சம் 5 கிரகங்கள் சூரியன், சனி, புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த 5 கிரகங்களும் வக்கரமடையும். ஆனால் புதனும் சுக்கிரனும் வக்கரமடையக்கூடிய காலகட்டம் பார்த்தேலையானால் ஒரு 2 ராசி தாண்டும் பொழுதே அதாவது புதன் சுக்கிரன் இதெல்லாம் 2 ராசி சூரியனை விட்டு தாண்டும் பொழுதே வக்கரகதி அடைஞ்சிரும். ஆனால் குரு சனி இந்த 2 கிரகங்களும் ராஜ கிரகங்கள், மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. சூரியனை விட்டு 5 அதாவது சூரியன் 5 ராசிகள் தாண்டி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடையும். அதற்கு பிறகு 9வது ராசியில் வக்கர நிவர்த்தி அடையும். பொதுவாகவே அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தோம்னா, இந்த வருஷம் புரட்டாசி மாதம், குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, அதாவது 15/10/2024 அன்னைக்கு வக்கரகதி குரு பகவான் அடைகிறார். சூரியனுடைய ஒளியை விட்டு ரொம்பவும் தூரம் போகிற மாதிரி இருக்கும். அது தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய பொதுவாகவே குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெறுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது தை மாதம் 29ஆம் தேதி, அதாவது 11/2/2025 அந்த காலகட்டத்தில் வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரி, குரு பகவானை பொறுத்தவரையிலும் அப்படின்னு பார்த்தாலேயானால் ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசி போகிறதுக்கு கிட்டத்தட்ட 12லிருந்து 13 மாதம், கிட்டத்தட்ட 30-35 நாட்கள் ஒரு நட்சத்திர பாதத்தை அவர் கடப்பார். ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கணும்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 35லேருந்து 40 நாள் ஆகும். இவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது மினிமம் 12 மாதங்கள் இல்லைன்னா ஒரு வருஷத்துலேருந்து 13 மாதம் வரலும் ஆகும். இப்போ வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா 120 நாள் வக்கரகதியில் இருக்கார். எப்போன்னா, அதாவது 15/10/2024 11/2/2025 வரை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வக்கரகதி அடைகிறார். இந்த வக்கரகதியில் பார்த்தீங்கன்னா மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் வரலும் வரார். அதற்கப்புறம் வக்கர நிவர்த்தி ஆகிடுறது. சரி, இப்போ வக்கரம் ஆகும்பொழுது என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்றத பார்க்கலாம். வக்கரம் ஆறுது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, பின்னோக்கி செல்லக்கூடியதாக தெரியுமே தவிர பின்னோக்கி எந்த கிரகமும் செல்லாது. ராகு கேதுவை தவிர எந்த கிரகங்களும் பின்னோக்கி செல்லாது. அதாவது சூரியனுக்கும் குருவுக்கும் உண்டான இடைவெளி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் பின்னோக்கி செல்வதை போல தெரியும். அதாவது 2 ட்ரெயின் பேரலாக போகும்போது ஒரு ட்ரெயினை விட நம்ம போயிட்டுருக்கிற ட்ரெயின் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் ஈக்குவல் ஸ்பீடில் அதனுடைய ஆர்பிட்லேயே போயின்னு இருக்கும். இப்போ பார்த்தோம்னா குரு பகவான் வக்கரகதி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு உண்டான அந்த ஒரு தீட்சிண்யம் கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதன் மூலியமாக அதாவது சுபகிரகமான குரு பகவான், அதாவது அதீத சுபர்னு சொல்லக்கூடியவர், அதாவது கிரகங்களிலேயே முதல் சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் கெடுதலை செய்ய மாட்டார். அதனால் ஒன்று அவருடைய விஷயத்தை அவர் செய்ய வேண்டிய செய்வாரே தவிர அவருக்கு எதிர்வினையாக செய்ய தெரியாது, செய்யவும் மாட்டார். தவறான விஷயங்கள் செய்ய மாட்டார். அதனால தான் அவர் குரு பகவான் பேர் வச்சு குரு அப்படின்னு சொன்னாலே அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர். சரி, இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடம் அதிகமாக வலுப்பெறும். தனித்த குரு, தனித்த அந்தணன் பாழ்னு சொல்லுவாங்க. தனித்த குரு இருந்ததுன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி அந்த இடத்துக்கு எடுத்துரும். அதனால் தனித்த குருவாக இருக்கிறதை விட அது பார்க்கக்கூடிய இடம், அதை தவிர அத்தோடு சேர்ந்த கிரகங்கள், அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் நல்லபடியாக இருந்ததுன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சரி, இப்போ வக்கர குருவாக இருக்கே, இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, வக்கர குருவாக இருக்கும்பொழுது என்னென்ன சுப பலன்கள் கொடுக்கணுமோ அந்த சுப பலன்களை கொடுக்காமல் நிறுத்துவார். இதன் மூலியமாக சுபங்கள் வரக்கூடியது அப்படின்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் சிறு தடங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும்.
இப்போ ஏற்கனவே சிறு தடங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நேரமாக மாற்றமாக அமையும். அதாவது அப்படியே மாற்றி செய்யும். அதுதான் வந்து வக்கரகதியினுடைய ஒரு பெரிய நிமித்தமே. இப்போ வக்கரகதியில் இருக்கும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியனுடைய சமசப்தம பார்வையில் குரு வக்கரகதியில் இருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடியது அமையிறது. இந்த சிவராஜ யோகம் அமையிறதுனால என்ன அப்படின்னா, நினைத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது எப்போ அமையும் அப்படின்னா, சூரியன் விருச்சிகத்தில் வரும்போது இந்த வருஷம் வந்து குருவும் வந்து ரிஷபத்தில் இருக்கார். விருச்சிகம்னா கார்த்திகை மாதத்தில் சூரியன் வரும்போது சிவராஜ யோகம் அமையிறது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத ஒன்றொன்னா பார்க்கலாம். இப்போ வந்து பொதுவாகவே இந்த மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்திலிருந்து ரோகிணி 3ஆம் பாதம் இது எல்லாமே ஒரே ராசியிலே இருக்குது. சரி, ஒரே ராசியிலே இருக்கிறதுனால வந்து இது ஒரு பெரிய மாற்றத்தை எப்படி கொடுக்கும் அப்படின்னா, வக்கரகதியில் இருக்கும்பொழுது அதனுடைய பாதங்கள் மாறுறதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் வந்து நவாம்சத்தில் அது பாதங்கள் மாறும். மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னா கன்னியில் வரும். அதற்கு பிறகு 1ஆம் பாதம்னு சொல்லும்போது சிம்மத்தில் வரும். அதற்கு பிறகு ரோகிணி 4ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கடகத்திலையும், 3ஆம் பாதம்னு சொல்லக்கூடியது மிதுனத்திலையும் வரும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நவாம்சத்தில் இருக்கக்கூடிய இடத்த வச்சு அதனுடைய பலன்களும் மாறும், பார்வைகளும் மாறும். இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மாதமோ 1.5 மாதமோ தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா கன்னியிலிருந்து சூரிய பகவான் புரட்டாசி 29ஆம் தேதினா 30ஆம் தேதிக்கு மேலே அவர் வந்து துலாத்துக்கு போடுவார். துலாம், விருச்சிகம், தனுசு இதுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. மார்கழி முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து தை மாதம் 29 தேதி அப்படின்னும் போது மகர ராசிக்கு போய் 29 தேதிக்கு போகிறார். இந்த 4 மாதம்னு சொல்லக்கூடியது 120 நாளை தான் வந்து பொதுவாகவே இந்த வக்கரகதி அடையிறது. சரி, குரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோமே. ஆனால் குரு பகவானுக்கு உண்டான காரகத்துவம் புத்திர காரகன். அவர் வந்து தன காரகன். அதை தவிர வந்து தொழிலுக்கு முக்கியமானவர். லாபத்தை ஈட்டி கொடுக்கணும் அப்படின்னா குரு தான் மிகவும் முக்கியமானவர். தொழிலில் மாற்றங்கள் வரணும் அப்படின்னா குரு மிகவும் முக்கியமானவர். அதனால் வந்து குரு வக்கரகதி அடையும் போது இந்த 4 ஏரியாவும் பாதிக்கப்படும். அதாவது புத்திர காரகத்துவமும், திருமணத்திற்கு பாக்கியத்தையும், அது தவிர தன காரகத்துவமும், அது தவிர பார்த்தீங்களேனால் அவருடைய தொழில் ஸ்தானத்தையும், அது தவிர காரகம்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானத்தையும் காரகத்தையும் சொல்கிறது. இந்த 4 விஷயங்களும் பிரச்சனைகளுக்கு உண்டாகும். சரி, இப்படி பிரச்சனை வரும்போது என்ன பண்ணலாம், எளிய பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரு பகவானுக்கு உண்டான தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வர்றது. சரி, அதற்கப்புறம் வந்து அவருக்கு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் அங்கே போய் கொடுத்துட்டு வர்றது. அதை தவிர வந்து படிக்கக்கூடிய சிறார்கள், சின்ன குழந்தைங்க, படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு எழுது பொருட்கள் இல்லைன்னா அவர்களுக்கு உண்டான படிப்பு பொருட்கள் பொருட்களாக வாங்கி கொடுக்கறது, பைசாவாக கொடுக்காம. அதை தவிர பார்த்தீங்கன்னா மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுக்கறது. குருவுக்கு உண்டானது இந்த அரச மரம்னு சொல்லுவோம். இந்த அரச மரம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் முல்லை செடி இல்லை கொடி அது சொல்கிறோம் இல்லையா, அது வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவில்லையோ இல்லை வந்து முல்லை செடி கொடியெல்லாம் வந்து ஆற்றுலையே வைக்கக்கூடியதாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். குரு பகவானுக்கு உண்டானது மூக்குக்கடலை தானமாக கொடுக்கறது. இல்லை சுண்டல் வந்து பண்ணிவிட்டு அது வந்து கோவிலில் கொடுத்து அதன் மூலியமாக அந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எளிய பரிகாரத்தின் மூலியமாக, அதாவது சுண்டல் பண்ணி தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை பண்ணி கொடுக்கறதுனால நல்லது. இல்லையா, வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலை எழுந்து, அதாவது 6லிருந்து 7, அதாவது 6 மணிக்கு சூரியனுடைய உதயம்னு சொன்னோமே. ஆனால் வியாழக்கிழமை அன்னைக்கு குரு ஹோரையாக இருக்கும். முதல் 1 மணி நேரம் அந்த ஹோரையில் நெய்யில் வந்து விளக்கு குரு பகவானுக்கு போடுறதன் மூலியமாக, தட்சிணாமூர்த்திக்கு போடுறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் படித்த ஆசிரியரை போய் வணங்கிட்டு வர்றது, அருகில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள் இவர்களை போய் வணங்கிட்டு வர்றது, இதன் மூலியமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், அதாவது குரு வக்கரத்தின் மூலியமாக அது வக்கரம் பிரச்சனைகள் இல்லாமல் செல்லக்கூடும். அதுவும் பண்ண முடியல அப்படின்னா மிகவும் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்களேயானால் காயத்ரி மந்திரம். இந்த
காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவையாவது ஜபிக்கிறதன் மூலியமாக இந்த காயத்ரி மந்திரம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து உங்களுக்கு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு வக்ர பெயர்ச்சி என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் கொடுத்து இல்லையானால் ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு, அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி ஏதாவது இருந்ததே ஆனால் அதற்கு பிறகு அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதற்கு அப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரத்தின் வழியாக உங்களுக்கு என்ன பலன், எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை வக்ர குரு 2024 எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த குரு காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதன் மூலியமாக பிரச்சனைகள் எல்லாம் குறையும். அது இல்லையா, இன்னொரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்ற காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம். இதில் ஏதாவது ஒன்று டெய்லி ஜபிச்சின்னு வர்றதும் ரொம்பவும் விசேஷம். ஒரு நாளைக்கு 3 தடவை சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக சென்றுவிடும். விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த குரு பெயர்ச்சி, குரு வக்ர பெயர்ச்சி 120 நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 120 நாட்டில் பார்த்தேனால் 30 நாட்களாக வச்சுருந்தோமேயானால் 15-10 15-11 வரலும், அதற்கு பிறகு 15-12 வரலும் உண்டான காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தேன்னா, குரு வக்கர பெயர்ச்சியில் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் குரு பகவான் இருக்கார், வக்ரகதி அடைகிறார். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தடங்கல்கள் எப்பொழுது வரும் அப்படின்னு பார்த்தேனால், உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ஜனவரி, அதாவது மார்கழி மாதம், அதாவது டிசம்பர் 15 ஜனவரி 15 வரலும் உண்டான காலகட்டத்தில் சிறு சிறு தடங்கள் வரும். அது தவிர புரட்டாசி மாதம், அதாவது புரட்டாசி கடைசியிலேருந்து 29ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி கடைசி வரலும் உண்டான காலகட்டத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்கு யோகமான காலமாக சமசப்தமத்தில் குரு பகவான் இருந்தாலும் வக்கரகதி அடைகிறதுனால திருமணம் ஆகக்கூடிய ஜாதகம் வரும்பொழுது அதை தட்டி போகக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக அதுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாத வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும், இழப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதுவும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தாலேயானால் 11ஆம் இடம், அதாவது கன்னி ராசிக்கு கன்னி ராசியில் குரு பகவான் நவாம்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்கிறது 15-10 15-11 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுடைய லாபங்கள் குறையக்கூடிய வாய்ப்பும் நஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு. ஏன்னா தனக்காரகனே வக்கரகதி அடையும் பொழுது கண்டிப்பாக பணவரவிற்கு சற்று பஞ்சங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா முயற்சிகளில் சிறு செட்பேக், பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் ஜனவரி 15 தேதிக்கு மேலே தை மாதம் பிறக்கும் பொழுது உங்களுக்கு இதெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு, அதுவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதாவது
இந்த அதாவது தை மாதத்திலிருந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் வந்து ஐப்பசி மாதத்தில் சிறு செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதற்கு பிறகு வந்து கார்த்திகை மாதத்தில் பார்த்தாலேயானால், அதாவது நவம்பர் 15 தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் வரலும் உண்டான காலகட்டத்தில் தொழிலில் வந்து நல்ல ஏற்றம் இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். இருந்தாலும் அதீத லாபம் வராது. லாபத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் டிசம்பர் 15 ஜனவரி 15 வரலும் உண்டான காலகட்டத்தில் வெளியூர் வெளிமாநிலம் படிக்கிறதுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டித் தேர்வில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் பூசல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் அதற்காக புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இந்த குரு பெயர்ச்சி, அதாவது வக்கர குரு பெயர்ச்சி வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்காவிட்டாலும் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்து அதற்கு பிறகு ஜனவரிக்கு மேலே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் வந்து சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டமங்கலம் அப்படின்ற ஊரில் தட்சிணாமூர்த்தி கோவிலில் போய் சேவிச்சுட்டு வாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதை போய் பண்ணிட்டு வர்றதன் மூலியமாகவும் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கோவிலில் வந்து ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் தானமாக கொடுக்கறதன் மூலியமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் கண்டிப்பாக நிச்சயமாக விலகும். இந்த காலகட்டமான வக்கர குரு பயிற்சியில் பார்த்தாலேயானால் தடங்கல்கள் கல்யாணத்துக்கு வரும். அதாவது கல்யாணம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் தடங்கள் ஜாதகத்தில் பிரச்சனைகள் வரும். திருமண தடங்கல்கள் கொஞ்சம் வரும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அது தவிர முயற்சிகள் எது எடுத்தாலும் அதில் வந்து பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இளைய சகோதரர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் வந்து லாபங்கள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பொறுமையாக இந்த காலகட்டத்தை கடப்பது ஜனவரி 2025 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை கடக்கிறது நல்லது. அதற்கப்புறம் பார்த்தாலேயானால் பிப்ரவரி மாதம் ஜனவரி 15 மேலே தை மாதம் பிறந்ததுக்கு அப்புறத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமைய போகிறது.